மழை தொடர்பான முக்கிய செய்தி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, மழை தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். சென்னை அண்ணா சாலை, ஜெமினி, அதே போன்று காமராஜர் சாலை, டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. அடுத்த ஓரிரு மணி நேரத்திற்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பொதுவாக ஓரிரு இடங்களில், வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மழை என்பது கடந்த சில நாட்களாகவே பெய்து வருகிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தரைக்காற்றை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை என்பது தற்போது பெய்து வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலை, ஜெமினி, டி நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. அடுத்த ஓரிரு மணி நேரத்திற்கு மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.